இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி புளியை வந்து ஊற வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 பேருக்கு செய்கிறதுனால ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் புளியை வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது ஊறுறதுக்குள்ளேயே நம்ம மசாலா வந்து அரைச்சிக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், அது கூட ஒரு பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளியை கரைச்சிக்கலாம். அது கூடவே அரை தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் வந்து கையாலேயே வச்சு கரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு அரைச்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அரைச்ச மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொத்தமல்லி, உப்பு எல்லாமே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் 5 மினிட்ஸ் வச்சா கொஞ்சம் நொர கொட்டி வர ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். அந்த டைமில் ஆஃப் பண்ணி